இச்சு கண்ணு என்ன கண்ணு பேபே என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஐ ஃபீல் கம்ப்ளீட். புரியல. அன்பான ஒரு புருஷன், அம்மா மாதிரி ஒரு மாமியார், ஏஞ்சல் மாதிரி ஒரு குழந்தை. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? ஸோ ஐ ஃபீல் கம்ப்ளீட். அடுத்த நிவி பர்த்டேக்கு அவளுக்கு கிஃப்டா ஒரு தம்பி பாப்பா ரெடி பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள என்னடி கம்ப்ளீட் மித்ரா, குழந்தைக்கு ட்ரெஸ் மாத்தணும்னு உனக்கு தோணல? கேக்க சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு பண்ணி வச்சிருக்கேன். நான் மேல கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி ட்ரெஸ் மாத்தி விடுறேன். நீங்க சட்டு புட்டுன வேலையெல்லாம் முடிச்சிட்டு மேல போய் கதவு சாத்தி தூங்குங்க. தம்பி பாப்பா வேணும். அம்மாவுக்கு கூட தெரியுது. தம்பி நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு நிவி மட்டும் போதும். ஓகே, நிவி மட்டும் போதும். எனக்கு தெரியும் உனக்கு என்னோட வேலை பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். நீ எனக்காக தான் அதை ஏற்றுக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்காக நீ நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் உனக்குன்னு ஏதாவது ஒரு ஒரு ட்ரீம் ஏதாச்சும்? அது உன்னால முடியாது. கேட்குறேன்ல, அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேன். சொல்லவா? மலை அடிவாரத்தில் ஒரு அழகான கிராமம். நினைக்கிறப்பெல்லாம் மழை பெய்யுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேட். குட்டி வீடு, அதில் எப்பவுமே பேர்ட்ஸ் சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். பேபிக்கு லேட்டாக போயிட்டு சீக்கிரமாக வர மாதிரி போரான வேலை. ஓட்ட 2 வீலர் தினமும் நிவியா அதில் தான் ஸ்கூல் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரேன். டிவி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. நாம நம்ம கிட்ட மட்டும்தான் பேசிக்கிறோம். அப்புறம் ஒரு சின்ன நாய்க்குட்டி, அது பேர் கூட டைகர். யார்ட்டையும் கோவப்படாம தொந்தரவு பண்ணாம நம்ம 3 பேரும் நமக்குன்னு ஒரு உலகத்துல சந்தோஷமா வாழணும். அட்லீஸ்ட் ஒரு நாள். ஏய், என்னம்மா இங்கே வந்து படுத்துட்டா? இங்கே கொசு கடிக்குமா? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள கம்ஃபர்டபுளாக தான் படுத்துருக்கா, கவலைப்படாதீங்க. சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பார்த்தேன் நீங்கள் பார்த்து அவளோட பெட்டை ரெடி பண்ணுது. அது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் பார்த்துக்கணும்லம்மா. என்ன பாருங்க, நல்லா பாருங்க. உங்கள் மனசில் அவன் மேலே கொஞ்சோண்டு லவ் இல்லை? சே, பைத்தியம் மாதிரி பேசாத. இல்லைன்னு சொல்லி நான் உன்னை மட்டும்தாண்டி லவ் பண்ணுறேன். போதும். ஐ லவ் யூ டி. ஐயோ அப்பா, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். நான் இன்னும் உன் வாயிலேருந்து அது கூட கேட்கவே இல்லையே. லவ் யூ. அடேங்கப்பா, என்ன ரொமான்ஸ். ரமேஷ், உன் கூட பேசணும் ப்ளீஸ். சார் சார் விடுங்க சார். சார் எங்க கூட்டிட்டு போறீங்க? ஹோட்டலுக்கு. வா நீங்க விடுமா, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். கேள்வி கேட்டா நீ வாப்பா தம்பி வா. மரியாதை சார் எதுக்கு சார் வரணும்? என்னடா கேக்கல கடிட்டு வா. நான் செஞ்ச தப்பு தான், பெரிய தப்பு. ஆனா அந்த தப்புக்கு மன்னிப்பே கிடையாதா? இல்ல எனக்கு சரியா மன்னிப்பு கேட்க தெரியலையா? சொல்லு, நான் இன்னும் என்ன செய்யணும்? உன் கால்ல விழணுமா? நான் ரெடி. பிரியா, நீ விலகி போற ரமேஷ், ஆனா என்ன வெறுக்கல. எனக்கு தெரியும் உன் லவ் புரிஞ்சுக்காம நான் அன்னைக்கு அவசரப்பட்டேன். ஆனா அதே தப்பு நீ இப்ப பண்ணிடாத. விசாரணை பெரியடா. சார் உன் அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். என் அம்மா அப்பாவை கூட நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன். ஆனா உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்றது? இந்த நாதத்துல திருட்டுதம் அடிச்சிட்டீங்க. என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் இப்ப யுஎஸ் போகணும். நாளைக்கு நீ வழக்கமா போற பஸ்ல நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அங்கதானே நான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். என் லவ் ஏத்துக்கிட்டு நீ அங்க வந்தா நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன். அப்படி நீ வரல, நான் திரும்ப வரமாட்டேன். ஏய் ஆரா, நீ இங்க நின்னுட்டு இருக்க? வா ஜீப்புக்கு வா. எதுக்கு ஜீப்ல ஏறணும்?
எம்எல்ஏ மற்ற விஷயமா குப்பத்து பசங்களை ஏசி விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. குப்பத்து பையனா? அவன் என் ஃப்ரெண்டு. நான் யார் தெரியுமா? கமிஷனர் அங்கிளுக்கு ஃபோன் போட்டா என்ன போன் பண்றேன்ட்டு தெரிஞ்ச பையனு சொல்லுங்க. ஏங்க நிக்கிறீங்க? கிளம்புங்க. உன் பின்னாடி அலையறத பார்த்து எல்லாரும் லூசு பைத்தியம்னு ஆளாளுக்கு திட்டினாங்க. அவன் என்ன பெரிய இவனா? உனக்கு என்னடி குறைச்சல்னு சொன்னாங்க. எனக்கு தான் தெரியும். என் பக்கத்துல இருக்கும்போது எதுவுமே இல்லாம சந்தோஷமா இருந்தேன். ஆனா நீ இல்லன்னா எல்லாம் இருந்தும் பெருசா ஏதோ இழந்த மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ரமேஷ், நாளைக்கு வந்துரு ப்ளீஸ். ராஜு, அந்த பொண்ணு வண்டி நிறுத்துங்க. டேய் எங்கடா போடுற? வண்டி நிறுத்து. ஹாய். அன்னைக்கு எப்படி நல்லபடியா கல்யாணம் நின்னுச்சா? அதுக்கு தேங்க்ஸ் சொல்லதான் கோவிலுக்கு வந்தேன். இந்த சாமிட்ட தான் வேண்டிக்கிட்டேன். உனக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். கரெக்டா நீயே வர. எடுத்துக்கோ, வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ். பை. ஏப்பா ஒட்டு வச்சு பாக்குறப்ப ரொம்ப நல்லவனா தெரியறப்பா. ஏற்கனவே அப்படிதானடா. என்னாச்சு அந்த கமிஷனருக்கு? தேவையில்லாம நம்மள போட்டு நோடுறாரு. நாம எங்க அந்த பொண்ணை தூக்கணும்? நமக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? டேய், நமக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கமிஷனர் போன் போட்டு சொல்றான். அந்த பொண்ணை மறுபடியும் காணாம. சம்பந்தம் இல்லாம நம்மள்ட்ட வந்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ கமிஷனர் சார், நான் ராஜுபாய் பேசுகிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் பொண்ணு இப்போ எங்கள் கஸ்டடியில் தான் இருக்குது. தொடர்ந்து இப்படி எங்கள் விஷயத்தை நீங்கள் தலையிட்டீங்கன்னா ஓகே. ஒண்ணு நீயா பண்ணு, இல்லாட்டி நான் சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணு. கன்ஃபியூஸ் பண்ணாத. ராஜுபாய் எப்படி தெரியுமா பேசுவான்? சிங்கம் மாதிரி பேசுவான். ஓ, நீ என்னடா நான் கதவு எடுக்கல மாட்டேன் எலி மாதிரி பேசிட்டு இருக்க. கூட என்கிட்ட கமிஷனர் சார், ராஜு பாய், எங்க விஷயத்துல தலையிட்டீங்கல்ல, தொடர்ந்து இப்படிதான் நடக்கும். உங்க பொண்ணு இனிமே வராது. சரி சரி ஓகே. கமிஷனர் சார், ராஜ் பேசு 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 பேசு. மறுபடியும் வீட்டில் மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதான் உன் டெக்னிக்கே ஃபாலோ பண்ணிட்டேன். ஏய் போ. என்ன சார், ஒரு பொண்ணுக்கு எத்தனை தடவை மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? உங்க பொண்ணு லவ் பண்ணுமா? இது வரைக்கும் யாரையும் பார்க்கலையா? வீடு வரைக்கும் வரானுங்களாம். வரப்பா யூனிஃபார்ம் பார்த்தோன்னே தெரிச்சு ஓடிடுறானுங்களாம். ஒரு நாள் லீவ் போடுங்க, காத்தோட்டமா பீச் பக்கம் கூட்டிட்டு போய் என்னன்னு பேசுங்க. ஒரு நாள் பழகின என்கிட்டே மொத்த கதையும் சொல்றேன். மனசுல என்ன இருக்குன்னு கேளுங்க, அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணுங்க. மறுபடியும் பொண்ணை காணோம் கண்ணை காணோம் எங்களை நோண்டாதீங்க.